ராதாகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வெள்ளை அறிக்கை தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இது ஒரு குற்றச்சாட்டு அறிக்கை, உண்மை அறிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு பதிலை அடுத்த சில மணி நேரங்களில் தெரிவிச்சிட்டார் பத்திரிகையாளர்களை சந்தித்து. அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியா மின்துறை சார்ந்த விவகாரங்கள்ல வெளிக்கொண்டு வருவதில் முக்கிய பங்கு இருக்கு. அறப்போர் இயக்கம் எப்படி பார்க்கிறது இந்த வெள்ளை அறிக்கையை? உண்மையிலேயே இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது ஒரு சின்ன ஏமாற்றம், முதல்ல ஏமாற்றத்தை பதிவு பண்ணிடுவோம். திமுக அரசு பதவியேற்ற உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பிளான்ட்டுங்கள்லாம் போய் ஆய்வு செஞ்சு அதில் ஒரு 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான நிலக்கரி காணாமல் போயிருக்கு, நாங்கள் அதை ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாரு. அது சம்பந்தமான அறிவிப்புகள் அதுக்கடுத்து நடந்த தொடர்ந்து சட்டமன்றங்களில் டேபிள் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ தொடர்ந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த சிவசங்கர் அவர்களாக இருக்கட்டும், கடந்த 4.5 ஆண்டுகளாக டேபிள் பண்ணவே இல்லை. அதே போல் அதிமுக ஆட்சியில் இருந்த உடனடியாக அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவரும் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிக்கை விடுத்த 2வது நாளே பத்திரிகையாளரை சந்தித்தார். அந்த 2 லட்சம் மெட்ரிக் டன்னான நிலக்கரி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அந்த விசாரணைகள்லாம் ஆரம்ப கட்டங்களில் இருந்தது, திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. அப்போ 2 பேருமே எதுவும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல. இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ கிடையாது, 2 லட்சம் மெட்ரிக் டன். இது எல்லாமே உங்களோட பணம், என்னோட பணம், பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களோட பணம். அப்போ அந்த 2 லட்சம் மெட்ரிக் டன் சட்டப்பையில் எடுத்துகிட்டு போக முடியாது, சும்மா ஏதோ ஜூட் பேக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி கிடையாது. அப்போ அவ்வளவு எங்கே தான் போச்சு? ஏன்னா அது பல ஆயிரம் ரூபா, பல லட்சம் ரூபா. இது நம்ம உற்பத்திலேருந்து இவ்வளோ தூரம் வெளில போயிருக்குன்னா அங்கே பெரிய லூப் ஹோல் நடந்திருக்கு. இதுக்கு பின்னால் என்ன கிரைம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கப்படணும். அது வரும்னு எதிர்பார்த்தோம். உண்மையாகவே அதை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா திமுக அரசு பதவியேற்ற உடனே முதல்ல இதுதான் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதற்கடுத்து இப்போ வரும்போது இவங்க எதிர்பார்ப்பு என்னங்க, நமக்கு என்ன இருந்ததுன்னா அதை பற்றின விளக்கம் கிடைக்கும், அது கிடைக்கவே இல்லை. அதனால் அது ஒரு சின்ன வருத்தம். அது இல்லாததற்கான காரணம் என்னென்னு யூகிக்க முடியுது அவங்களால? அது ஏற்கனவே தரம் குறைந்த நிலக்கரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்களோட அசம்ஷன். காரணம் என்னென்னா 6000 கிலோ கலோரி நிலக்கரி நீங்கள் வாங்குறதா கோட் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட்டும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4000, 4200, 4500 கிலோ கலோரி, அதாவது ஒரு பாக்ஸ் 6000 கிலோ கலோரி நிலக்கரியை தூக்கி போட்டிங்கன்னா 1 யூனிட் கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 4500 கிலோ கலோரி 1 யூனிட் ஒரு டப்பாவை தூக்கி போடுறீங்கன்னா உங்களுக்கு 1 யூனிட் ஃபுல்லாக வராது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்னொரு பாக்ஸில் இருக்கிறத கொஞ்சம் தூக்கி போடுவீங்க. அப்போ தான் 6000 கிலோ கலோரி எரிஞ்சு 1 யூனிட் கரண்ட் வரும். அப்போ தரம் குறைந்த நிலக்கரி இங்கே தொடர்ந்து இருக்குன்றத நம்மளும் ஏற்கனவே அதை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் பியூட்டி என்னென்னா அந்த தரக்கட்டுப்பாடை கூட அந்த நிலக்கரி யார் விற்கிறாங்களோ அவங்க ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்க, அந்த நிறுவனம் கொடுக்குறது தான், அரசு போய் ஆய்வு செஞ்சதில்லை. அதுபோல் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இருந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே கூட அதை ஆய்வு செய்யுங்க அப்படின்னும், மின்சாரத்துறை செக்ரட்டரிலாம் ஆய்வு செய்யுங்க அப்படின்னும், தரம் குறைந்தது இருக்குன்னு. அப்போ இந்த தரம் குறைந்த நிலக்கரி தொடர்ந்து இருந்திருக்கு அப்படின்றது சிஏஜி ரிப்போர்ட்டில் ஊர்ஜிதமும் ஆயிருக்கு. இது போன்ற விவகாரங்களில் இன்றைய வெள்ளை அறிக்கை சமரசம் செய்து கொண்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுவுமே வெளியிடல அவங்க. இது ஒரு ஆரம்பகட்ட அறிக்கையாக தான் பார்க்குறோம். இது எப்படியும் அதை விட போகிறதில்ல, நம்மளும் கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். தாவேகா அரசு இதுக்கு பதில் சொல்லணும்னா நம்ம திரும்ப கேள்வி எழுப்ப போகிறோம். ஸோ இது வரவில்லை அப்படின்றதான் முதல் செய்தி. இல்லை, இது நிலக்கரி விவகாரம் அப்படின்றது முந்தைய ஆட்சி காலத்துல பேசப்பட்ட ஒரு பெரிய விவகாரம். 25 ஆண்டுகால ஒரு முக்கியமான விஷயங்களை வெள்ளை அறிக்கையா கொடுக்கும்போது அதுல இது போன்ற விவகாரங்கள் மிஸ் ஆகியிருக்கு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில இந்த அரசு சமரசம் செய்து கொள்றாங்க அப்படின்னு புரிதலா? சமரசம்னு எடுத்துக்க முடியாது. முதல் முறையா இப்போ மின்சாரத்துறை இப்போ ஏன் இந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை சொல்ல போறாங்க. இது ஏற்கனவே கொள்முதல் செஞ்சதுனால இது கடந்த நிதியாண்டுகளில் ஏற்கனவே சரிகட்டப்பட்டிருக்கா, அதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்க முதல் முறையா வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. இருக்கிற ஸ்டாக்கிஸ்ட்டை முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, இண்டெக்ஸை வெளியில் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் இருக்குது, இதில் என்னென்னதெல்லாம் கொள்முதல் நடந்திருக்கு, என்னென்ன பேமெண்ட்டை பே பண்ணியிருக்கோம், இதில் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், இதில் இந்த இடங்களில் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இதில் இத்தனை 25 ஆண்டுகளுக்கு முடிய போகுது அப்படின்ற விவரங்கள்லாம் நீ கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். இன்னமும் சொல்ல போனால் பவர் பர்ச்சேஸ் பற்றின பெரிய விவரங்களும் இன்னும் உள்ளுக்குள்ளே பெரிய அளவில் பேசப்படலை. அதே போல் இந்த தளவாடங்கள் ஏற்கனவே கொள்முதல் பண்ணப்பட்டது உள்ளார வந்திருக்கு. இப்போ வேறு கார்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுலையாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இன்னும் அதெல்லாம் என்ன திட்டம் இருக்குது, இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் நம்ம போன அமர்வில் பேசணும், இங்க லேபர்கள் ஏறக்குறைய 50% இருக்காங்க, ஷார்டேஜ் இருக்குன்னு. அதை இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கை உறுதிப்படுத்தி ஒரு பக்கம் குறை இருந்தாலும் இதுல சில நிறைகளா என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒன்று இந்த ஆண்டு விலையேற்றம் இருக்காது, இபியோடைய டாரிஃப் ரேட்டு இன்க்ரீஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு முன்பாக கடந்த 2025, 24, 23 ஆண்டுகளில் சரி. அதிமுக ஆட்சி காலத்தில் உதய் மின் திட்டத்தில் கையொப்பம் போட்டிருக்கிறாங்க. அதனால நாங்கள் வேற வழியே இல்லாமல் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது நிர்பந்திக்கிறோன்னு ஒரு கதை சொல்லிட்டே வந்தாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல கூட உதய் மின் திட்டத்தை பற்றி நிர்மல்குமார் அவர்கள் பேசவே இல்லை. அப்போ உதய்மின் திட்டத்தை வச்சு 3 வருஷமா 4 வருஷமா சொன்னதெல்லாம் கதையா அப்படின்றதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரும் விளக்கம் கொடுக்கல. டாரிஃப் ஏற்றுனதை பற்றி அவர் எங்கேயுமே சொல்லலை. போன வருஷம் நாங்கள் ஏற்றி கொடுத்துருக்கோம், இந்த வருஷம் அது குறைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாரே தவிர அவரே தான் உதய்மின் திட்டம் பற்றி பேசினார்ல. அப்போ ஏன் உதய்மின் திட்டம் பற்றி இவர் பேசலை, செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளார கொண்டு வரலன்னு ஒரு கேள்வி. ஆனால் ஒப்பீட்டளவில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் விலையேற்றம் செய்ததை விட திமுக குறைந்த அளவுக்கு தான் விலையேற்றம் எண்ணிக்கை அடிப்படையில் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சொல்லிட்டார். இப்போ இதில் என்னென்னா, நம்ம ஏற்கனவே போன அமர்வில் பேசியிருப்போம். 2021, 22 வந்த உடனே நம்ம துறையோடைய டெஃபிஷியன்சி வந்து ஒரு 10-12 கோடி 14,000 கோடி இருக்குது. அதை இயர் பை இயர் பிரேக்கப்பே பேசியிருப்போம். அதற்கு பிறகு அப்போ நாங்கள் இந்த டெஃபிஷியன்சியை குறைக்கணும், நாங்கள் டேரிஃபை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் சரி கட்டிடுவோம் அப்படின்னாங்க. பட் 2022, 23 காலகட்டத்தில் வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது, செலவும் அதுக்கு ஈக்குவலண்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே கட்டமைப்பு தான், கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லேபர்கள் இன்க்ரீஸ் ஆகலை. வெறும் 400 பேர் தான் இந்த 5 ஆண்டுகளில் பிளேஸே பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் லேபர்களும் உள்ளார வரல, தளவாடங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கணும், இல்லை பவர் பர்ச்சேஸ் நடந்திருக்கணும். அதே 2023, 24 திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகுது, அது ஒரு 70-80,000 கோடிக்கு போகுது. செலவும் பார்த்தீங்கன்னா 80 கோடியை நெருக்கி வருது. 24, 25 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி வந்துருச்சு, செலவு 92,000 கோடிக்கு வருது. அப்போ அதே கட்டமைப்பில் உங்களுக்கு செலவு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபா, ஆனால் அதே நேரத்தில் பற்றாக்குறையும் குறைந்து இருக்குல்ல, அதை நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கணும்ல. அதுதான் நம்ம பற்றாக்குறை குறைந்தது காரணம் வந்து இங்க டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அவங்க இயர் பை இயர் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வருமானம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு 100 ரூபா வருமானம், 110 ரூபா செலவாயிருக்கு, நீங்க இந்த வருஷம் எனக்கு 10 ரூபா சேர்த்து போட்டு கொடுங்க, மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன் 110 ரூபா எனக்கு கொடுங்க, நான் அடுத்த வருஷம் சரி கட்டுறேன், நீங்க 110 ரூபா எனக்கு கொடுக்குறீங்க, நான் 120 ரூபாய்க்கு செலவாகுது அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க என்ன கேட்பீங்க, சரி இந்த வருஷம் போனா போது இன்னும் 10 ரூபா எடுத்துக்கங்க, 120 ரூபா கொடுக்குறீங்க, நான் செலவு 130 ரூபாய்க்கு காமிக்கிறேன். அப்போ நீங்க பேசிக்கா என்ன கேட்பீங்க, அப்போ வருஷம் 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது, நீங்க குறைஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா. அப்ப இது போல தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. வருமானமும் இன்க்ரீஸ் ஆகுது, செலவும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2013க்கு பிறகு பெரிய அளவில் பிளான்ட் இங்கே ப்ரொடக்ஷன் நியூவா புதிய திட்டங்கள் இல்லை. ஏற்கனவே இந்த திட்டங்கள் தொடர்ச்சி வேலைகள் நடந்திருக்கு. அதே போல 2021, 22 அந்த பல திட்டங்கள் அறிவிக்கிறதா பார்த்துருக்கோம். நமக்கு என்ன கேள்வினா, வருமானத்தோடு சேர்த்து செலவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லேபருங்க இன்க்ரீஸ் ஆகலை. இதே ஆளுங்களை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்கன்னா பவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பவர் பர்ச்சேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல 20,000 கோடி 30,000 கோடி செலவு கணக்குகள் கூட போயிருக்கு. அப்போ அந்த விவரங்களை ஏன் இன்னும் விசாரிக்கப்படலை, விசாரிக்க திரு ராதாகிருஷ்ணன், முறைகேடுகள் குறித்து முறைகேடே இல்லாத ஒரு அரசை உருவாக்கும்னு சொல்லக்கூடிய தாவேகா இந்த வெள்ளை அறிக்கையில ஒரு மெத்தன போக்கை கடைபிடிச்சிட்டாங்களோ, இன்னும் அழுத்தமா ஆதாரங்களோட சொல்லி இருந்தால் மக்கள் மத்தியில இந்த அரசின் மீதான நம்பிக்கை கூடியிருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கடந்து போயிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. திரு பொன்வில்சன் சொல்றதுல இருந்து விவேகானந்தன் சொல்றதுல இருந்து ஆதாரங்களோ தரவுகளோ எந்த இடத்தையும் இல்லை, மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிக்கை அப்படிதான் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அறப்போர் இயக்கம் தான் தொடர்ச்சியா அதை பின்தொடர்றாங்க, அப்படியும் புரிந்து கொள்ளலாமா? இது ஆரம்பம் தான், ஒரு 40 நாள் தான். அதனால் அவங்கள என்னால் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிருந்ததுன்னா அவங்கள நம்ம சொல்ல முடியும். ஆனால் முறைகேடு இவ்வளவு தொகைன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அது எந்த இடத்துல நடந்திருக்குன்ற ஒரு விவரங்களை சொல்லியிருக்கலாம்ல குறைந்தபட்சம். அதுதான் அவர் நம்ம சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் போலவே இன்னொன்று அவங்க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. கண்டக்டர் சம்பந்தமாக 9 டெண்டரை 1028 கோடிக்கு ஸ்பாட் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இப்போ தான் பேஸே புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால் இது உடனடியாக அவங்களுக்கு வருமா வராத 40 நாள் எனக்கு சொல்ல தெரியல, அவங்கள அதுக்குள்ளே அளவிட முடியுமான்னு. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்னா, சில பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது. பார்ட்டி ஃபண்டுன்றது இடியே ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இடியே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இது பார்ட்டி ஃபண்டு இத்தனை பர்சன்டேஜ் நடந்திருக்குன்னு சொல்லி நேரு அவர்களை கோட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்றது ஏற்கனவே வந்திருக்கு. அது இடி 2-3 அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லி டிஸ்கஷனுமே இருந்தது. அதனால் இன்னொன்று இன்றைக்கி அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு குற்றவாளிகள் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு அவருடைய கையால் அது எப்படி சொல்றது, இப்போ ஏற்கனவே இருந்த திமுக அரசனுடைய தவறுகளை ஒரு ஸ்பாட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு
இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. காரணம் என்னன்னா அவர் ஒரு இடத்துல 17 ரூபாய்ன்னு வாங்கியிருக்கோம், 21 ரூபாய்னுலாம் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த டிஜிட்டலைஸ்டு டேட்டா எங்களால் இன்னும் கேப்சர் பண்ண முடியல, எல்லாமே மேனுவல் டேட்டாவாக இருக்குது அப்படின்ற அவருடைய கையறு நிலையா இல்லை அவருடைய இயலாத நிலையா அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த கருத்துக்களை பொறுத்து பார்க்கும்போது இது ஒரு ஆரம்பம், தொடர்ந்து திரும்ப வரணும், பார்க்கலாம். 2021 அந்த 5000 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சு நிற்கிறது இன்னைக்கு ஒரு ஹைலைட்டில் வெளில வந்துருக்கு. சரி.